ரோஸ் செடிக்கு டிஏபி எப்போ எப்படி எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிஏபியை செம்பருத்திக்கு கொடுத்து பார்த்தேன், நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால தான் இப்போ ரோஸ்க்கும் வைக்கலான்ட்டு 10 இன்ச் பாட்டில் ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதுக்கு ஒவ்வொரு செடிக்கும் இந்த அளவு டிஏபி கொடுத்தா போதுமானது. டிஏபி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் செடி கருகிருங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கொடுத்தா கூட பரவாயில்ல, அளவான சத்து கிடைக்கும். நம்ம ஏதோ ஜஸ்ட்டு மிஸ் ஆகி கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் டிஏபி வந்து செடியை வந்து கருக வச்சிடும். அதே மாதிரி வேர் பக்கமாக போடாமல் வேரோட ஒரு கார்னரில் போடுங்க. டிஏபி மட்டும் ரோஸ்க்கு போதும் அப்படின்னா அதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி, அதாவது இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் செடிக்கு கொடுத்து நல்லா இலை வர வைக்கும், பூ வர வைக்கும். பட் ஆனால் அதுக்கு சத்து வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக சில சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்பேன். அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டிஏபி கொடுத்தா காலையிலையும் சாயந்தரமும் நல்லா தண்ணி கொடுக்கணுங்க. வேர்கிட்ட போடக்கூடாது, ஒரு ஓரமாக போட்டு நல்லா தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா செடி ஒன்றுமே ஆகாது. நல்லா இருக்குது. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.